நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு growth வராதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதை என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி புரிய வைக்கவே எனக்கு 2 மந்த் ஆச்சு. நீங்க என்னதான் டே நைட்னு நீங்க பரபரப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரியான டைரக்ஷன் இல்லாம ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால growth கொண்டு வரவே முடியாது. அது எப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹேபிட் வந்து இருக்கு. நம்ம பிஸியா இருந்தோம் அப்படின்னா ப்ராக்ரஸ் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும். அப்போ ப்ராக்ரஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் சிக்னலுக்கு வந்து அடிக்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சேம் லெவல்லயே இருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதோ இப்போ சொல்றேன், கிளாரிட்டி இல்லாம நீங்க பண்ற எந்த ஒர்க்குமே உங்களுக்கு growth கொடுக்காது. அது நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும். நீங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க, இன்னைக்கு நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், எந்த ஒர்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், எந்த ஒர்க்குக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கையும் நீங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். உங்களுடைய growth லெவலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா growthக்கு ரெஸ்பெக்ட் வந்து கிளாரிட்டி தான். உங்க பிரெயினுக்கு டைரக்ஷன் கொடுத்தாதான் உங்க எஃபெக்ட்டுக்கு மீனிங்ஃபுல் ஆகும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளாரிட்டி இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.